வணக்கம், வெல்கம் டு MSD கிரியேஷன்ஸ். நம்ம இப்போ பார்க்குறது ஒரு புடலங்காய் கூட்டு. இது குயிக்காக செய்யக்கூடிய கூட்டு. சின்ன குழந்தைகள் கூட இதை செஞ்சு பழகலாம். ஸ்டார்டிங்காக பிகினர்ஸாக இருக்கிறவங்க, ஸ்பின்ஸ்டர்ஸு, பேச்சுலர்ஸு யாராவது இருக்கீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். கலந்து சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் போட்டு சாப்பிட்லாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, பாசி பருப்பு அந்த சின்னதாக இருக்கும் இல்லையா, சிறு பருப்புன்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து ஒரு அரை டம்ளர் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் புடலங்காயை நடுவில் இருக்கிற அந்த சென்டர் பார்ட்டில் இருக்கிற அந்த ஒயிட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். ஒரு சிலவங்க இந்த பின்னாடி இருக்கிற அந்த தோலை சுரவி கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் அப்படி தோலோடவே தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பேஸ்ட்டு தயாரிக்க போகிறோம். அதற்கு பச்சை மிளகாய், தேங்காய் வந்து 2 சில்லு எடுத்திருக்கேன். 2 சில்லுங்கிறது உங்களுக்கு 2 பத்தைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பச்சை மிளகாயில் ஒரு 2 நம்பர் நான் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 4 பற்கள் பூண்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயத்தில் ஒரு பெரிய வெங்காயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 வரமிளகாய் இல்லைன்னா காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது தேங்காய் எண்ணெய். அப்புறம் ஒரு தக்காளி கூட நான் ஆட் பண்ணேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வடிச்சட்டி எடுத்துட்டு அதில் இந்த சிறு பருப்பு அரை டம்ளர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டுடுறோம். சிறு பருப்பு எப்போவுமே டைரெக்டாக தண்ணியில் கழுவக்கூடாது. ஏன்னா அது வந்து கொழன்னு ஆகி அப்படி கரைஞ்சி போயிடும். ஸோ சிறு பருப்பு எப்போவுமே என்ன பண்ணணும்னா இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்லா அப்படி லைட்டாக செவந்து வரும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இது மாதிரி போட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு அப்புறம் பைப்பில் தண்ணியில் அப்படியே கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கிறோம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும். நான் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல. இது மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டுடுறோம். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு வெடிச்சதும் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுலேயே வரமிளகாய் கட் பண்ணி 2 சேர்த்துக்கிறேன். மிளகாய் 2 சேர்க்கிறதா இல்லை 3 சேர்க்கிறதாங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். நல்லா கொஞ்சம் வதக்கலாம். ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தேங்காய் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணுறேன். சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதையெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் கரகரப்பாகவே ஆக்கிக்கிறோம். அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படி வெங்காயம் வதங்கிடுச்சு. அதனால் இப்போது வெங்காயம் வதங்கினதும் பூண்டு சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இப்போ சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கழிந்து வதக்கி விட்டுறோம்.
குக்கர்லேயே வச்சு பண்ணுறோம். வதங்கணும். சிறிது பெருங்காயம், நான் இங்கே 5 பெருங்காயம் 2 பஃப் இப்படி அடிச்சுக்கிறேன். பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப வந்து வேகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 1-2 வெந்தா கூட போதும். ஏன்னா நம்ம குக்கரில் க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட போகிறோம். இப்போ வறுத்து வச்ச பருப்பை நல்லா கழுவிட்டு அதை ஆட் பண்ண போகிறோம். வறுத்து அலசின பாசி பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் குக்கரில். ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும், அதனால பரவாயில்ல. அப்படி இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். மீதி இருக்கிற இந்த மசாலாவை அதுலயே தண்ணியை லைட்டா அலசி ஊத்திக்கிறேன். இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சிறிதளவு அப்படி போட்டுக்கிறேன். கடைசியா இந்த காய் இல்லையா, கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த புடலங்காயை இதுல ஆட் பண்றேன். புடலங்காய் உங்களுக்கு கட்டிங் எந்த மாதிரி பிடிக்குமோ, சின்ன சின்ன பீஸா போடுறதுனால பிடிக்கலாம், இல்லைன்னா இந்த விரல் நீளம் இருக்கிற மாதிரி லாங்கா கட் பண்ணி போடலாம். எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு, அதனால இந்த ஷேப்ல கட் பண்ணி போட்டிருக்கேன். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. இது எல்லாமே ஒரு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி, நிறைய தண்ணி தேவையில்லைங்க கூட்டுக்கு. இந்த காய் முங்குற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கனாலே போதும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இதை 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குக்கரோட மூடியை போட்டுட்டு நம்ம வெயிட்டும் போட்டுடலாம். 3 விசில் வந்ததும் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. குக்கர் விசில் அடங்கிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், கமகமன்னு வாசனையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கூட்டு கமகமன்னு நல்ல வாசனையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இப்போ ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. கரெக்டான பதத்தில் இது வெந்து வந்திருக்கு. நல்ல ஒரு கலக்கி விட்டுருங்க. இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இல்லை பொரியலா தொட்டுக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சிருச்சு. தேவையான அளவு கரெக்டாக வெந்திருக்கு. ஓகே, நல்ல சுவையான ஹெல்த்தியான புடலங்காய் கூட்டு ரெடி. இது குயிக்காக செய்யக்கூடிய சமையல் தான். சட்டு புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த அருமையான டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.